சின்ன பிள்ளைங்களாம் வளரணும் பேச்சாளர்களாக. ஐயாவை பார்த்து தான் வளர்ந்தேன்னாரு. அரை மணி நேரம் முன்னாடி போய் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் பேச்சு கேட்கத்தான் போகிறேன்னாரு. பாருங்க, சாதுரியமான பதில் அது. இப்போ இதுக்கு ஐயா ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என் பேச்சை ஏன் கேட்குற அப்படின்னு சொல்ல முடியாது. என் பேச்சையா கேட்குற? ரொம்ப நல்லா இருந்தது தம்பி. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும் அனுகிரகா அவர்கள். வாங்கம்மா. என்னம்மா துன்பம்? கொஞ்சம் நல்லா தான் கை தட்டி வைங்களேன். பெருமதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் பேரன்பிற்குரிய சாரதா நம்பியாரூரன் அம்மா அவர்களுக்கும் வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏர் பிடிக்கிறதுல இருந்து மீன் பிடிக்கிற வரைக்கும் எந்திரம் வந்துருச்சு. எந்திரம் இல்லாம ஒரு எலி கூட பிடிக்க முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். எந்திரம் தேவையான்னு கேட்டா தேவைதான். ஆனால் எல்லாம் எந்திரமயம் என்பதுல தான் பிரச்சனை இருக்கு. அத சொல்லுங்க ஐயா. எதிரணியில எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் பேசும்போது என்ன சொல்றார்? கார் ஸ்டார்ட் ஆனா இன்பம், இல்லைன்னா துன்பம். ஏடிஎம் மிஷின்ல பணம் வந்தா இன்பம், பணம் வரலைன்னா துன்பம். அதைத்தான் பிரச்சனைன்னு நாங்களும் சொல்றோம். எந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்களிப்பை கொடுக்கணும், நமக்கு உதவியா இருக்கணும். ஆனா அதுவே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்னா உயிருள்ள மனைவியும் எந்திரமும் ஒண்ணுன்னு சொன்னாரு பாருங்க, அங்க இருக்குங்க பிரச்சனை. எப்படி எந்திரன் படத்துல அந்த ரோபோ மனுஷங்களோட பழகி பழகி மனுஷத்தன்மை வருமோ, அது மாதிரி மனுஷங்க மிஷினோட பழகி பழகி மிஷின் மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கும். மிஷின் மாதிரி. முதலா இந்த நாட்டுக்கு கம்ப்யூட்டர் வந்தபோது நிறைய எதிர்ப்பு வந்தது. 10 பேர் செய்யற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிடும், வேலையில்லா திண்டாட்டம் பெருகி போகும்னு ஒரு பயம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் கம்ப்யூட்டரோட தான் வேலை செய்யறாங்க. இந்த கம்ப்யூட்டர் நம்முடைய சந்தோஷத்தை பிடுங்கிக்கிட்டு சம்பளத்தை கொடுக்குது. அதைத்தான் துன்பம்னு நாங்க சொல்றோம். கடவுள் எதற்கு இரவும் பகலும்னு 2 படைச்சிருக்கார். பகல்ல நாம நம்முடைய கடமைகளை சரியா செய்யணும், இரவுல தூங்கணும். ஆனா கம்ப்யூட்டருங்கிற எந்திரம் வந்த பிறகு என்ன ஆச்சு? இரவுல வேலை செய்யறான், காலையில தூங்குறான். இன்னும் சில பேருக்கு எது காலையில எது இரவுனே புரியல. இரவுல முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அந்த கரெக்டா இரவுல முழிச்சுக்கிட்டு இருக்கு, காலையில தூங்கிருது. இரவுல ரவுண்ட் அடிக்கிற வவ்வால் காலையில எங்கேயோ போய் தொங்குது. விடிய காலையில குருவி கத்துது, கோழி கூவுது. இதெல்லாம் அதோட வேலைகளை சரியா செய்யுது. ஏன் தெரியுமா? இதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தெரியாது. ஆனா கம்ப்யூட்டர் தெரிஞ்ச மனுஷன் வவ்வால் மாதிரி தொங்குறான், ஆந்த மாதிரி திரியிறான். அதுதான் பிரச்சனை. நேரத்துக்கு உணவோ சாப்பாடோ தூக்கமோ இல்ல. சின்ன வயசுலேயே பிபி டென்ஷன் சுகர்னு அல்லல் படுறானே, இது துன்பம் இல்லையா? ஒருத்தர் இப்படித்தான் எப்பவும் டென்ஷனா சுத்துவார், வீட்டில் இருக்கிறவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவார். அவரை ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் சொன்னார், அலுவலகத்து டென்ஷனை அங்கேயே விட்டுட்டு வந்து, எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டி விட்டுட்டு வரீங்களோ அது மாதிரி ஆபீஸ் பிரஷரை அங்கேயே விட்டுட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டார். இவரும் செஞ்சுதான் பார்ப்போமேன்னு நினைச்சிட்டு குடும்பத்தோட குதூகலமா இருக்கார். டிங் டிங் டிங்னு போன் அடிச்சு எடுத்து பார்த்தா டிஎல். அவசரமா கிளையண்ட் ஒரு ஃபைல் கேட்கிறார், உடனே வேணும். எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சுட்டு லேப்டாப்பை திறந்தார். முன்னாடி ஆஃபீஸ்னா ஆஃபீஸ், ஆஃபீஸ் டைம், வீடுனா வீடு. இன்னைக்கு ஆஃபீஸ் வேலை மொத்தமும் லேப்டாப்ல இருக்கு. லேப்டாப் நம்முடைய தோள்கள்ல இருக்கு. எங்க போனாலும் இந்த ஆஃபீஸ் பிரஷரை தூக்கி கொண்டே சுமக்கிறோமே, இது துன்பம் இல்லையா? எந்திரங்களின் பெருக்கத்துக்கு முன்னால நிறைய அழகழகான தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. அப்ப லேண்ட்லைன் இருக்கும், போன் அடிச்சா யார் பேசுறாங்கன்னு தெரியாது. எடுத்து காதுல வச்சா நான் தான்ப்பா தாத்தா பேசுறேன்னு சொல்லுவாங்க, நான் தான் மாமா பேசுறேன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு
24 மணி நேரமும் நம்ம கையில போன் இருக்கு. யார் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் யார்கிட்ட வேணும்னாலும் பேசலாம். ஆனா சொந்தங்களை சந்திச்சா அவங்க கேட்கிற முதல் கேள்வி, என்னப்பா ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறியே, அவ்வளோ பிஸியா இருக்கியான்னு கேட்க. நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் டெக்னாலஜியையும் எந்திரங்களையும் மிக நுட்பமாக கையாளுகிறார்கள். ஆனால் மனிதர்களை கையாள தெரியல. என்னப்பா ஹால்ல பெரியப்பா வந்திருக்காங்க, ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கியன்னா, ஓ அவர் தான் பெரியப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேசுறதுனே தெரியலமா, நான் என்னத்தை பேசுறது, நீங்களே போய் பேசுங்கன்னு பிள்ளைகள் சொல்றாங்க. எந்திரங்களோடு அவர்கள் சிநேகிதமாகவும் மனிதர்களோடு அந்நியமாகவும் பழகி கொண்டிருக்கிறார்களே, இது துன்பம் இல்லையா? மின் மோட்டார் பத்திலாம் நாம பேசினோம். எங்க அப்பா பிறந்த கிராமம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கு. மின்சாரம் வந்த பிறகு எல்லாம் மோட்டாரா மாறி போச்சு. பஞ்சாயத்திலிருந்து தண்ணீர் வழங்க ஆரம்பித்த பிறகு கிணறுகள் கூட கிடையாது. ஒரு சோக நிகழ்ச்சிக்காக நாங்க ஊருக்கு போயிருக்கோம். அன்னைக்கு அந்த கிராமத்துல ஷட்டவுன், கரண்ட் கிடையாது. குளிப்பதற்காக கரண்ட் வர வரைக்கும் மக்கள் அனைவரும் காத்திருந்தோம்னா அந்த அளவுக்கு மெஷினை நம்பி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. நகரத்திலையும் இதே தான் பிரச்சனை. எல்லா எந்திரங்களை நம்பி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. வெள்ளம் வந்து 3 நாள் கரண்ட் இல்லைன்னா நகரங்கள் எல்லாம் நரகமாயிடுது. நகர மாட்டேங்குது. அதை வேற ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. நினைச்சு பார்த்தாலே துன்பம் வருதுங்க. சாதாரணமா 1 மாடி 2 மாடி ஏறுற இடத்துல கூட எஸ்கலேட்டர் லிஃப்ட்னு வந்துருச்சு. டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் சொக்கலிங்கம் அவர்கள் சொல்வார்கள், நான் பெரும்பாலும் படிக்கட்டு தான் பயன்படுத்துவேன், எஸ்கலேட்டரை பயன்படுத்த மாட்டேன், மேலே கொண்டு போய் சீக்கிரமா சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி. உடல் உழைப்பு குறைஞ்சு போச்சு. பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணணும்னு சொல்வார். 2 எண்ணின்னு செலவு. முதலாவது எண்ணி 100 200ன்னு எண்ணி கவுண்ட் பண்ணி செலவு பண்றது. இரண்டாவது எண்ணி நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், இந்த செலவு தேவையான்னு எண்ணி நினைச்சு பார்த்து செலவு பண்றது. கையில காசா வச்சுக்கிட்டு செலவு பண்ணும்போது இருந்த பொறுப்புணர்ச்சி இன்னைக்கு போன்ல செலவு பண்ணும்போது இல்லாம போச்சு. மெயின்டைன் தி அக்கவுண்ட் பேலன்ஸ்னு பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்த பிறகுதான் பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னே நாம பார்க்குறோம். இது தொழில்நுட்பத்தால் வந்த மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம வேலையை ஈஸியாக்கிறதுக்கும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் தான் எந்திரங்கள் வந்துச்சு. ஆனா எந்திரங்களில் முதலீடு செய்ய முடியாமல் அந்நிய கம்பெனிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறோமே, அது துன்பம் இல்லையா? பெரும் முதலாளிகள் ஒரு திமிங்கிலம் போல சிறு குறு தொழில்களை தின்கிறார்களே, இது துன்பம் இல்லையா? ஒரு கல்யாண வீட்டில் 1000-500 பேர் வருவாங்க. அவங்களுக்கு மாவரைக்க கிரைண்டர் வச்சிருக்கிறீங்க, நியாயம். கல்யாணத்துக்கு வரவங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி வணக்கம் போட ஒரு மிஷின் தேவையா? வணக்கம் போடுது. வீட்டில் வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி தேவைதான். வாக்கிங் போகணும்னா கீழே இறங்கி காத்தோட்டமா போக வேண்டியதானே. வாக்கிங் போறதுக்கு ட்ரெட்மில்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, வாள் போய் கத்தி வந்துச்சு டும் 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 டும்னு. அதை இந்த காலத்துக்கு பாடுனா, வசதிக்காக எந்திரம் வந்துச்சு டும் 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 டும், எந்திரம் வந்து வசதி தந்தது டும் 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 டும், வசதி வந்தது வாழ்க்கை போனது டும் டும் டும்னு தான் பாடணும் என்று சொல்லி, எந்திரங்கள் இன்பம் தான், எல்லாமே எந்திரமயம் என்பது துன்பம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுகிரகா அவர்கள் எந்திரம் சந்தோஷம்தான். எல்லா எந்திரம்னா என்ன அர்த்தம்? இலை முழுக்க சோறா போட்டால் என்ன பண்ணுறது? குழம்பு எங்கே வைக்கிறது? எங்கே கூட்டு வைக்கிறது? அத்தனை எந்திரம்னா மனித முயற்சியும் உழைப்பும் எங்கேயா போகும்? நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி நல்லா இருந்தது. வாலு போய் கத்தி வந்தது டும் டும் டும்னு ஒரு பாட்டோடு முடிச்சிட்டாங்க. ஃபோன், வெறும் ஃபோன் இருந்த காலம், அதுவும் எந்திரம் தான். ஒரு வீட்டுக்கு ஃபோன் வந்தால் எல்லோரும் பேசுவாங்க, ஆசையாக காத்திருப்பாங்க. இப்போ மொபைல் வந்த பிறகு எவனும் பேசுறது இல்லை.
ஏன் கூப்பிட்றான்றான். பிளாக் பண்ணிருன்றான். பிளாக் பண்ணிருந்தானே அவன் காலே பண்ண முடியாது. உறவுகள் கெட்டு போச்சு, இரவு பகல் மாறி போச்சு. ஆந்தையும் வௌவாலும் ஒழுங்காக இருக்குது, ஏன்னா அதுக்கு கம்ப்யூட்டர் தெரியாதுன்றாங்க.